உனக்கு பிச்சை ஓட்ட மொழி உன் தாய்மொழி என்பதை நீ ஏன் அறியீர்கள்? எங்க பிள்ளைகள்லாம் பேசுறாங்களா, நான் சொல்லும்போது சிரிச்சேடா. பேர்ட் அப்படின்னா பறவை என்ன சரியில்லை. இது எந்த மொழி சொல்? பேர்டுங்கிறது என்ன? பேடுன்னா தமிழ்ல பேடு, பேடு குயில் பேடுன்னு பாடுறாங்கடா. குயில் பேடு. நீயோ மூன்றாம் முறையில எங்க அப்பா இளையராஜா இசையில பேடு, நீயோ குயில் பேடு அப்படின்னு. என்ன பேடுன்னா பறவைன்னு அர்த்தம், பெண் பறவைன்னு அர்த்தம், பெண்ணுன்னு அர்த்தம். உனக்கு புரியுதா? பல சொற்கள். அவன் சடன்கிறான், உன்னுடைய உடல் அவனுடைய சடன், உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு, உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு. ஒரு எஸ் மட்டும் போட்டுக்கிறான்டா. உன்னுடைய டாக்கு ஏர்போர்ட் டாக்கு. அடுத்தது மொழி எனக்கு எப்படி அறிவாளும் ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? ஆங்கிலம் படிச்சவனா அறிவாளியாடா? ஆங்கிலம் படிச்சவன்டா ஐயோக்கியத்தனம் பண்ணி பூரா நிறைய கொள்ளை அடிக்கிறான் இங்கிலீஷ்ல பேசியே. இந்த நாட்டுல இங்கிலீஷ் இடியட்ஸ் தான் அதிகமா இருக்கான். இங்கிலீஷ் பேசல இன்டெலிஜென்ட் உனக்கு யாரா சொன்னது? வெள்ளக்கார நாட்டுல பள்ளிக்கூடம் போகாதவங்க கூட நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. அவன் தாய்மொழிடா. பைத்தியக்காரா பைத்தியக்காரா. ஏய் உணர்ந்து தெளி, முதல்ல தெளி. அத சொன்னாம அந்த ஏமாண்ட. எத்தனை நாடுகள் ஆங்கிலம் தாய்மொழியா இருக்கு? ஐரோப்பிய நாட்டுல எந்த நாட்டிலாவது இங்கிலீஷ் இருக்கா? பிரான்ஸ்ல போய் நீ இங்கிலீஷ் பேசிருவியா? நீ உன்னை மதிப்பான்னு நினைக்கிறியா? பைத்தியக்கார பைத்தியக்கார. இந்தி படிச்சா வேலை கிடைக்கும். அப்புறம் இருக்கிற 1.5 கோடி பேர் இங்கே வந்து பிச்சை எடுக்கிறேன். பாரு நுட்பமா பாரு. உன்னை ஒன்னொன்னா வெளியேற்றி வந்தானா இந்த இந்தியன் திராவிடம் கடைசி அங்க வந்துறான் பாரு. மெதுவா வந்து வரலாற்றிலிருந்து வெளியேற்றி, மொழியிலிருந்து வெளியேற்றி, வழிபாட்டிலிருந்து வெளியேற்றிட்டான். சமயம் கடவுளை நம்புகிறவங்க காட்டு மாண்டி, கடவுளை வழிபடுறவங்க காப்பைய கொட்டாப்பைய. நீ எங்க வா, கோயில் இருந்து வெளியில வா, வெளியில வா, வெளியில வா, எங்க வா, என் புகவலிய கும்பிடு. ஓய் சிரிக்காத. நேர அங்கிருந்து கூட்டிட்டு போய் கருணாநிதி சமாதி, அண்ணா சமாதி, ஐயா ராமசாமி ஐயா சமாதி, ஜெயலலிதா சமாதியில விழுந்து கும்பிடுறாண்டா, காவடி தூக்குறாண்டா, பால் காவடி எடுக்கிறாண்டா, மொட்டை அடிக்கிறாண்டா, பைத்தியக்காரப்பட. நீ வாடா இங்க மெரினா கடற்கரைக்கு வாடா. அந்த கோபத்துல சொல்ற ஒரு நாள் பேத்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஆடா. நீ சீட்டு பொம்மை மாட்டில காணொலி இருக்கு பாருடா. கோயில்ல போய் வழிபடுகிறது அறிவெட்டபுரம் மூட்டாள்தனம் காட்டு மாறித்தனம் விட்டு ஐயா ஏவா வேலு ஐயா கருணாநிதி சமையல கட்டடிக்கிறாரு. கட்டடிச்சு பாடுறா. இவங்களை போய் உன்னை வழிபாட்டிலிருந்து வெளியேற்ற, மொழியிலிருந்து வெளியேற்று, கோயிலிருந்து வெளியேற்று, கடைசிதான் உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான். இப்ப என்ன பாரு, மீன் பிடின்னு சொல்லு, மீன் பிடிக்கணும் குலத்தொழில். ஆடு மாடு வளர்க்கணும் குலத்தொழில். மறுபடியும் ஸ்ரீமா ஆடு மாடு மேய்ச்சிட்டோம். என்ன பண்ண? படிக்கணும். படிக்கணும் ஒப்பம் கொடுப்பான காசு ஓப்பா கொடுப்பாங்க. பைத்தியக்கார பொண்ணு, பைத்தியக்கார பையன் மகனே என்னை படிக்க வச்சுருவேன். ஆத்தா அப்ப ஆடு மாடு எடுத்தாங்க படிக்க வச்சான். பைத்தியக்கார பையல, பைத்தியக்கார பையல பனை மரத்தையும் ஆடு மாட்டையும் வேப்ப மரத்தையும் வெள்ளாமை எடுத்து படிக்க வச்சாண்டா. முட்டாப்பட டாக்டருக்கு படி படிச்சுட்டு 1.5 கோடி தான் எழுதுறேன். ஒப்பம் கட்டுவானா ஆத்தா கட்டுவானா? அந்த பணத்தை எங்க ஆத்தா கட்டணும், எங்க அப்பா கட்டணும். அதுக்கு ஆடு மாடு வித்தாண்டா கட்டணும், மீன் முடிச்சா கட்டணும், வேளாண்மை பார்த்தா கட்டணும், தேங்காய் வெட்டி வித்துதான் கட்டணும். இப்ப இருக்கிறவங்க தான் கொள்ளணும். அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டா இது என்ன பண்ணி தெரியுமா? படி படிச்சுட்டு படிச்சு படிச்சுட்டேன். வேலை 3500 ரூபாய்க்கு 3500 ரூபாய்க்கு 11 லட்சம் பேர் எடுத்துட்டு வெளியிக்கிறான்டா. இப்ப என்ன போராட வாட்சிமான்னு கூப்பிடுறான். அதுக்கும் பிரகாரமாக தான் நிக்க வேண்டியது இருக்கு. யார்டா
யார்கிட்ட? இந்த ராமசாமி வாரிசுகிட்ட சிக்கிக்கிட்டு அவன் படுற பாடு படி டாக்டர் ஆகிட்டேன். யாருக்கு வேலை பார்க்கறது? தனியார் முதலாளிக்கு. இந்த 3 கோடி ரூபாய் கட்டி படிச்சு வெளியில ஒரு மருத்துவர் சேவையாட செய்வேன். கிட்னி எடுத்து நீ இரு, நீங்களை சட்னி ஆக்கிட்டு போவோம். அப்ப நீ நுட்பமா விளைக்கலாம். ஏய், அண்ணனை விட்டா உனக்கு அக்கறையாருன்னு சொல்ல மாட்டான்டா, சொல்ல மாட்டான். ரொம்ப ஆபத்தானவங்க வராங்கடா, ரொம்ப ஆபத்தானவங்க வராங்க. நீ உன உணர்ந்துக்கணும்டா. டிவிக்கே டிவிக்கே டிவிக்கே. ஏய், நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீர்க்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தலைவிதியை மாற்ற வந்த கூட்டம். நாங்கள் தற்கொலை கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம்.